நல்ல சுட சுட தக்காளி சாதம் செஞ்சிடலாமா? நல்லா பழுத்த நாட்டு தக்காளி அப்புறம் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 8 பெரிய தக்காளி கணக்குன்னு எடுத்துக்கோங்க. இடித்த பூண்டு கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து இடிச்சுக்கலாம். களைஞ்ச அரிசியை நெய்யில் போட்டு வறுத்துக்கிட்டா சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். அரிசியை மாற்றிட்டு அதே பேனில் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இடித்த பூண்டு, பச்சை மிளகாயை ஆட் பண்ணுறேன். இப்போ தக்காளி சேர்த்து அது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதங்க விடலாம். நல்லா வதங்கின இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கணும். கொத்தமல்லியை மறந்துடக்கூடாது. ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு கணக்கு. அதோடையே கல்லுப்பு சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிவிட்டு வறுத்த அரிசியும் சேர்த்துடலாம். மூணு விசில் வச்சு எடுத்தால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச தக்காளி சாதம் ரெடி.